Hello guys, இந்த வீடியோவில் எந்தெந்த பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்தெந்த மொபைல்ஸ் இந்த பிப்ரவரி மந்தில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது போல இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே ரெட்மி கிட்ட இருந்து 3 மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது. ரெட்மி நோட் 7, ரெட்மி நோட் 7 ப்ரோ அண்ட் ரெட்மி கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 மொபைல்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ரெட்மி நோட் 7 ஆல்ரெடி சேனலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கும் டாப் வேரியண்ட்டை 14,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 7ல 6.3 இன்ச் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வித் வாட்டர் ட்ராப்லெட் நாட்சரை கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸர், ரியரில் 45 + 5 மெகாபிக்சல் டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸை பவர் பண்ணுறதுக்கு 4000 mAh லித்தியம் அயன் பேட்டரி பில்ட் பண்ணியிருக்காங்க வித் குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அடுத்தது ரெட்மி நோட் 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோட கெப்பாசிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 660லேருந்து ஸ்னாப்டிராகன் 675 கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைல்ஸ் கூடவே ரெட்மி கோ மொபைல் லான்ச் ஆக போது. இது ஒரு லோ பட்ஜெட் மொபைல். இந்த மொபைல் வந்து 5,500 ரூபாயிலேருந்து ப்ரைசிங் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தென் அடுத்தது நோக்கியா கிட்ட இருந்து 2 மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது. நோக்கியா 9 பியூர் விவ் அண்ட் நோக்கியா 6.2 அப்படின்னு சொல்லிட்டு 2 மொபைல்ஸ் நோக்கியா கிட்ட இருந்து லான்ச் ஆக போகுது. இந்த 2 டிவைசஸ்ல நோக்கியா 9 பியூர் விவ்ல 6 இன்ச் குவாட் HD சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 845 ரியர்ல 5 கேமரா செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸை பவர் அப் பண்ணுறதுக்கு 4150 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி அந்த மொபைல் கூட பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் எவ்வளோ அண்ட் எந்த டேட்டில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் பட் பிப்ரவரி மந்தில் கண்டிப்பாக லான்ச் ஆகுது. இந்த மொபைல் கூடவே நோக்கியா 6.2 லான்ச் ஆகுது. அந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் வந்து அஃபிஷியலாக நம்ம கிடைக்கல. லீக்டு ஸ்பெக்ஸ் இருக்குது. அந்த லீக்டு ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இன்னும் 10-15 நாளில் மொபைல் லான்ச் ஆக போகுது. அப்படி இல்லைனாக்கா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அப்போ நான் உங்களுக்கு டெடிகேட்டடாக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டோ பிராண்ட் கிட்ட இருந்து மோட்டோ G சீரீஸில் மோட்டோ G7, G7 Plus, G7 Play அண்ட் G7 பவர்னு சொல்லிட்டு 4 மொபைல்ஸ் இந்த பிப்ரவரி மந்தில் லான்ச் ஆக போகுது. இந்த 4 மொபைல்ஸை பற்றி எந்த ஒரு ஸ்பெக்ஸுமே அஃபிஷியலாக நம்ம கிடைக்கல. எல்லாமே லீக்டு ஸ்பெக்ஸ் தான். லீக்டு ஸ்பெக்ஸை போட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ண வரும்போது இப்போதைக்கு எந்தெந்த மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதோட ஸ்பெக்ஸ் அஃபிஷியலாக கிடைக்கும் போது நம்ம சேனலில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸான S10 அண்ட் S10 ப்ளஸும் இதே பிப்ரவரி மந்தில் தான் லான்ச் ஆக போகுது. அண்ட் இது கூடவே ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக்கா S10 லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை கொண்டு வர போகிறாங்க. இந்த மொபைல் வந்து OnePlus பிராண்டுக்கு டைரக்ட் காம்படிஷனுக்காக சாம்சங் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் பேசப்பட்டு இருக்கு. மொபைல் வந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எந்த மொபைல் கூட வந்து காம்படேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி. இந்த கேலக்ஸி S10 அண்ட் S10 ப்ளஸில் 2 விஷயங்கள் கன்ஃபார்மாக இருக்க போது. இதில் ரியரில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த டிவைசஸ் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல எந்த நாட்சஸோ இல்லை பெசல்ஸோ தனியாக கேமரா பிளேஸ்மெண்ட் தனியாக ஏரியா அலாட் பண்ணாமல் டிஸ்பிளேலேயே இப்போ ஹானர் V20 பஞ்சுவல் கேமரா வந்துச்சுல்ல அந்த மாதிரி ஒரு கட் அவுட் கேமராஸோட இந்த டிவைஸ் வந்து லான்ச் ஆக போகுது. தென் அடுத்தது ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி 3 அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. ஆக்சுவலாக ரியல்மி 3ன்றது ஒரிஜினல் நேம் கிடையாது. அது ரியல்மி C2 இருக்கலாம் இல்லை ரியல்மி U2 இருக்கலாம். பட்ஜெட் சீரியஸில் ஏதோ ஒரு மொபைல் பிப்ரவரி மந்தில் ரியல்மி கிட்ட இருந்து கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகுது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா 20th February அன்னைக்கு விவோ பிராண்ட் கிட்ட இருந்து விவோ V15 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைலில் 32 மெகாபிக்சல் செல்ஃபி பாப்அப் கேமராவோட வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவோ தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது இந்த டிவைஸ் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இப்படி ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது விவோ கிட்ட வந்து ஒரு மொபைல் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ ஓப்போ பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, அவங்க பங்குக்கு அவங்களும் பிப்ரவரி மந்தில் ஓப்போ K1 சொல்லிட்டு ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. இந்த K1 மொபைலில் 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் டியூ ட்ராப் நாட்சோட ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸரோட வரப்போகுது இந்த டிவைஸ். இந்த டிவைஸில் 3600 mAh லித்தியம் அயன் பேட்டரியை பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட ப்ரைஸ் எவ்வளோக்கு கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த மொபைல் அஃபிஷியலாக லான்ச் ஆனால் தான் தெரியும். இந்த மொபைலும் பிப்ரவரி மந்த்துக்குள்ளே தான் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எந்த மொபைல் பிராண்டோட மொபைலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட் மந்த் இந்த பிராண்ட் கிட்டேருந்து இந்த மொபைல் இந்த ப்ரைஸில் லான்ச் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு மொபைல் வாங்குவோம் அப்படின்னாக்கா எந்த மொபைலாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நெக்ஸ்ட் மந்தில் நியூ மொபைல்ஸ் அதாவது பிப்ரவரி மந்தில் நியூ மொபைல் ஏதாவது வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. எவ்வளோ மொபைல்ஸ் அந்த மந்தில் லான்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அதிலிருந்து அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் நாங்கள் ரெடி பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் தமிழ் அப்பாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.